தமிழ் சுருக்கெழுத்து இளநிலைத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற தனிக்குறிச் சொற்கள், சுருக்கங்கள், வினைச் சுருக்கங்கள், வெட்டும் முறைகள் மற்றும் சிறப்புச் சுருக்கங்கள் ஆகியவற்றை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். மே 1987. தனிக்குறிச் சொற்கள், சுருக்கங்கள், வினைச் சுருக்கங்கள் இருப்பதாக அந்த கூட்டுறவுத் துறையிலோ அல்லது இருக்கும் என்பது விவசாயிகளின் அதுவேயாகும். பொறுத்தவரையில் ஒரு அதனால் இருந்து வந்தது இன்றைய மட்டும் விவசாயிகளுக்கு என்றால் ஆகையால் உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் அதனோடு ஏற்பாடு செய்ய வேண்டும். தற்போது கூட்டுறவுத் துறையிலும் அதைப்போன்று செய்யப்படும். அந்த அளவுக்கு இதனை எல்லாம் அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு அவர்கள் பொருளாதாரத்தில் இருக்கும் அதோடு இருக்கிற எல்லாவற்றிற்கும் அடிப்படையான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உற்பத்தியாளர் இல்லை விற்பனையாகி உள்ளது. தங்களின் எங்கள் நிறுவனத்தின் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய உடனுக்குடன் செய்து அவ்வாறு செய்ய தங்கள் வேண்டிய ஏற்படும் என்பதை வெட்டும் முறைகள் மாண்புமிகு காகித உற்பத்தி தொழில் வாய்ப்புகளை கூட்டமைப்பு எழுதிய கடிதம். சிறப்பு சுருக்கங்கள் மேலவை தலைவர் அவர்களே, 5 ஆண்டு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருப்பது பற்றி மகிழ்ச்சி அடைகிறேன். அரசு துறையிலோ அமைப்பதுதான் போதுமானது என்ற கட்டுப்படியான கொடுக்க முடியாது. தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பம் உருவாகி இருக்கிறது. மென்மேலும் மேற்கொள்ள வேண்டும். கருத்தில் கொண்டு மாவட்டந்தோறும் தொழில் மையங்கள் உருவானால்தான் தமிழ்நாடு தொழில்துறையில் முன்னேற முடியும். கிராமப்புறங்களில் ஏழை எளிய உருவாக்க வேண்டும். ஏற்ற வகையில் வேலையில்லா திண்டாட்டத்தை சுய வேலைவாய்ப்பு திட்டங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். தெருவில் உள்ள அன்புடையீர் அனுப்பி வைக்க தவறுவீர்களேயானால் தெரிவித்துக் கொள்கிறோம். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. மாண்புமிகு மேலவை தலைவர் அவர்களே, தமிழகத்தில் 7வது 5ஆண்டு திட்டத்தில் ஏறத்தாழ 10 சர்க்கரை ஆலைகள் வர இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருப்பது பற்றி மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த சர்க்கரை ஆலைகளை கூட்டுறவு துறையிலோ அல்லது அரசு துறையிலோ அமைப்பதுதான் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. விவசாயிகளின் விருப்பமும் அதுவே ஆகும்.
சர்க்கரை ஆலைகளைப் பொறுத்தவரையில் ஒரு காலத்தில் சர்க்கரையை விற்று அதனால் கிடைக்கிற வருமானம் போதுமானது என்ற நிலை இருந்து வந்தது. வளர்ந்து வருகிற இன்றைய சூழ்நிலையில் சர்க்கரையை மட்டும் விற்று விவசாயிகளுக்கு பணம் கொடுப்பது என்றால் நிச்சயமாக கட்டுப்படியான விலை கொடுக்க முடியாது. ஆகையால் சர்க்கரையை உற்பத்தி செய்வது மட்டும் அல்லாமல் அதனோடு தொடர்புடைய உப தொழில்களுக்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும். என்ன காரணத்தாலோ தற்போது கூட்டுறவு துறையிலும் அரசு துறையிலும் உள்ள சர்க்கரை ஆலைகளில் உப தொழில்களை தொடங்குவதற்கான ஆர்வம் குறைந்து காணப்படுகிறது. அதைப்போன்று கரும்பு சக்கையிலிருந்து காகிதம் தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பம் உருவாகி இருக்கிறது. அந்த தொழில்நுட்பம் மென்மேலும் வளர உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நம் நாட்டில் காகித உற்பத்தி பெருகினால் இறக்குமதி செய்யப்படும் காகிதத்தின் அளவு குறைந்து அந்த அளவுக்கு அந்நிய செலாவணி மீதமாகும். இதனை கருத்தில் கொண்டு பெரிய மாவட்டங்களை எல்லாம் பிரித்து மாவட்டந்தோறும் தொழில் மையம் அமைக்க வேண்டும். மாவட்டங்களிலே தொழில் மையங்கள் உருவானாலும் வட்டங்களிலேயும் தொழில்கள் உருவானால்தான் தமிழ்நாடு தொழில்துறையில் முன்னேற முடியும். அது மட்டும் அல்லாமல் கிராமப்புறங்களில் பெரும்பான்மையாக வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு போதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அவர்கள் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைவதற்கு ஏற்ற வகையில் சிறு தொழில்களிலும் கைத்தொழில்களிலும் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும். குறிப்பாக படித்து வேலையின்றி இருக்கும் இளைஞர்களின் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குகின்ற வகையில் சுய வேலைவாய்ப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அதோடு சிறு தொழில்களை தொடங்குவதற்கு தற்போது இடையூறாக இருக்கிற விதிமுறைகளையும் தளர்த்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தொழில்துறை முன்னேற்றத்திற்கு அடிப்படையான மின்சாரம் தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சென்னை கோவிந்தப்பன் தெருவில் உள்ள குமரன் பனை வெல்ல மண்டி மேலாளர் கோவில்பட்டி பனை வெல்லம் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு செயலாளருக்கு 1985 செப்டம்பர் 7 எழுதிய கடிதம். அன்புடையீர், தாங்கள் அனுப்பிய கடிதம் கிடைத்தது. கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளபடி பனை வெல்லம் முதல் தரமானதாக இல்லை. மேலும் குறிப்பிட்டுள்ள விலையை விட குறைந்த விலைக்கே விற்பனையாகி உள்ளது. தங்களின் தரக்குறைவான சரக்கின்
காரணமாக எங்கள் நிறுவனத்தின் புகழுக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய தவறுகள் நடைபெறாமல் பார்த்துக் கொள்வதுடன் வாடிக்கையாளர் நலன் கருதி எங்கள் நிறுவனத்தின் தேவையை உடனுக்குடன் பூர்த்தி செய்து தரமுள்ள பொருளையே அனுப்பி வைக்க வேண்டுகிறோம். அவ்வாறு செய்ய தவறுவீர்களேயானால் தங்கள் அமைப்புடன் உள்ள தொடர்புகள் யாவற்றையும் நிறுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாஃப்.